இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே ஒரு முக்கியமான போட்டி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதில் டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சாங்க. இந்தியாவுக்கு கிடைச்ச துவக்கத்துக்கு 220 230 ரன்கள் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் வெறும் 168 ரன்களை மட்டும் இந்தியா அடிச்சிருக்காங்க. இப்போ பங்களாதேஷுடைய பயிற்சியாளர் பில் சிம்மன்ஸ் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாப்புல. என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இந்தியா ஒன்றும் வீழ்த்த முடியாத அணி கிடையாது, இந்தியாட்டையும் நிறைய பலவீனங்கள் இருக்குது, அந்த பலவீனங்களை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துவோம் அப்படி மனுஷன் சொல்லியிருந்தாங்க. அவனுடைய வார்த்தைகள்லாம் பொன்னேட்டில் தான் பொறிக்கணும். அதே மாதிரியே இந்தியாவை இழுத்து பிடிச்சி 168க்கு ஆல் அவுட் ஆக்கியிருக்காங்க. அதுலேயும் இந்த 10 to 15 ஓவர்கள்லாம் வெறும் 30 ரன் தான் போகும். 5 ஓவருக்கு கிட்டத்தட்ட 10-11 ரன் ரேட் இருந்தது. முதல் 8 ஓவரில் 11 ரன் ரேட் இருந்தது. அப்படியே டவுன் ஆகி 168 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அபிஷேக் சர்மா மட்டும் அடித்தது 75 ரன்கள். டீமில் உள்ள மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அடித்தது 85 ரன்கள். இந்த கூத்தை எங்கே போய் சொல்ல, அபிஷேக் சர்மா ஆட்டம் தான் வேற லெவலில் இருந்துச்சு. மனுஷன் பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க பந்தை. எந்த பவுலர் போட்டாலும் வெளியே தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி சுப்மான் கில் ஆட்டமும் நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரை தவிர ஹர்திக் பாண்டியா ஓரளவு ஆடினாப்புல, மற்ற யாருமே ஆடலை. இந்த பேட்டிங் ஆடுற கண்ணாவிடன் கொலாப்ஸ் ஆக்கி வச்சுட்டாங்க. 1 டவுன் கொண்டு போய் சிவம் துபே இறக்குனாங்க. அவர் தூக்கி கொடுத்துட்டு 2 ரன்லேயே அவுட் ஆகி போயிட்டாப்புல. சூரியகுமார் யாதவ் தடவை தடவி வெறும் 5 ரன்களை 11 பந்துக்கு 5 ரன்கள் அடித்து அவரும் அவுட் ஆகி போயிட்டாப்புல. அதுக்கடுத்து அக்சர் படேலை கொண்டு முன்னாடி இறக்குறாங்க. அக்சர் படேல் தடவி 15 பாலுக்கு 10 ரன்களை மட்டும் அடித்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகி நின்றாப்புல. கடைசி ஓவரில் 2 டாட் பால் விட்டாப்புல. கடைசி ஓவரில் வெறும் 4 ரன்கள் மட்டும்தான் வந்துச்சு. திலக் வர்மா அவர் பங்குக்கு ஒரு 5 ரன்கள் அடிச்சுட்டு 7 பால் 5 ரன்கள் அடிச்சுட்டு அவரும் கிளம்பிட்டாப்புல. ஹர்திக் பாண்டியா மட்டும் ஓரளவு ஆடி 28 பந்துக்கு 38 ரன்கள் அடிச்சாப்புல. அதனால தான் இந்த 160 ப்ளஸே வந்துச்சு. அப்படி இல்லைன்னா 140 150லேயே இந்தியா சோழி முடிஞ்சிருக்கும். எனக்கு என்ன ஒரு விஷயம் இந்த மேட்ச்சில் புரியலை அப்படின்னா, சஞ்சு சாம்சனை இவங்க இறக்கவே இல்லைங்க. சஞ்சு சாம்சனுக்கு செய்யப்படுற மிகப்பெரிய அநீதிங்க இதெல்லாம். இந்த காம்பிரன்கோ ஒருத்தனை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த வழியிலையாவது ஒழிச்சு கட்டிடுவாங்க. சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்டு இஷ்யூ ஆனதுனால தான் சஞ்சு சாம்சனையே டீமில் எடுத்தாங்க. இப்போ டீமுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு வாய்ப்பே கொடுக்காம ஓப்பனிங் இறங்கி அதிரடியாக ஆடக்கூடிய சஞ்சு சாம்சனை கொண்டு போய் 5வது 6வதுன்னு ஏற்கனவே இறக்குனாங்க. இன்னைக்கு மேட்ச்ல 7 பேர் இறங்கிட்டாங்க. கடைசி 8வது பேட்ஸ்மேனை கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க பவுலர் மாதிரி. இறக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ இவங்க பண்ண சொதப்பல்னால வெறும் 168 ரன்களை தான் அடிச்சிருக்காங்க இந்தியா. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப் செம்மையாக இருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 160 ப்ளஸை அசால்ட்டாக சேஸ் பண்ணாங்க. அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இந்திய அணிக்கு எதிராக இந்த 168 ரன்களை சேஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இந்திய ஸ்பின்னர்களுடைய கையில் தான் இந்தியாவுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு பவுலிங் சரியாக அமையலைன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் தோக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இந்த பங்களாதேஷில் தோத்தாங்க அப்படின்னா இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. இதுவரைக்கும் இந்தியா கட்டமைச்சு வச்சிருந்த அந்த பிரம்மாண்டம் பிரமிப்பு, இந்தியா வெல்ல முடியாத அணி, இந்தியா இந்தியாவை பார்த்தாலே பயப்படக்கூடிய அந்த ஒரு நிலை மாறிடும். அதனால் பங்களாதேஷை எக்காரணத்துக்கு கொண்டும் தோத்துடக்கூடாது. தோத்துட்டீங்க அப்படின்னா அவன் கிரவுண்ட்லேயே அந்த நாகினி ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிருவான். பெரிய கேவலமாக போயிடும். செகண்ட் ஹாஃபில் இந்திய அணி பவுலிங் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.